இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரசமலாய் கேக் மாடலை தான் ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். எப்போ பார்த்தாலும் எனக்கும் இந்த ரசமலாய் கேக்கை ஒரே மாடல்லே செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சு. பட் இந்த தடவை கஸ்டமரே ஒரு பிக் சென்ட் பண்ணி அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இதை எப்படி ரெப்ளிகேட் பண்ணோன்றதை பார்க்கலாமா? இந்த கேக் மாடலுக்கு மெயினே இந்த வேஃபர் கோன் தான். நான் பாட்டுக்கு இந்த வேஃபர் கோனை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். மறுநாள் இந்த வேஃபர் கோனை கேக்கில் செட் பண்ணுறப்ப தான் பார்க்குறேன், அதோட கிறிஸ்பினஸ் போய் கோன் ஷேப்பில் இருந்த கோனு சர்க்கிள் ஷேப்பில் ஆயிடுச்சு. என்னடா இது எனக்கு வந்த சோதனைன்னு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். கோனை கோன் ஷேப்லேயே கொண்டு வர முடியல. கடைசியாக ஒரு 10 மினிட்ஸ் ஓடிஜியில் வச்சு எடுத்தேன். நல்லா சூப்பராக கிறிஸ்பி ஆயிடுச்சு. அந்த கிறிஸ்பினஸோடு அப்படியே ரோல் பண்ணேன். பர்ஃபெக்டாக கோன் ஷேப்பில் வந்துருச்சு. அதை அலைக்கா அப்படியே கேக்கில் செட் பண்ணிட்டேன். இப்போ செட் பண்ண இந்த வேஃபர் கோனுக்குள்ளே க்ரீம் நிறையா ஃபில் பண்ணி ரசமலாய் ஃபாலோ வர மாதிரி வச்சு எடுத்துட்டேன். இப்போ டாப்லேயும் சைட்ஸில் ஃபுல்லாக நட்ஸ் நிறையா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ கஸ்டமர் சென்ட் பண்ண பிக்கில் இருந்த மாதிரியே இந்த கேக்கை நம்ம சூப்பராக ரெப்ளிகேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான கேக் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.